இப்போ தான் மகரம் வாழ்க்கையின் பாதையை நோக்கி போயிட்டுருக்கிற மாதிரி தெரியும். ஸ்டார்டிங் ரொம்ப அவசியம். அப்போ எதையும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். இப்போ உங்களுக்கு நிறைய மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்திருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, சும்மா இருக்கிறது தான் டைம் மேனேஜ்மெண்ட். ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது சூரிய கிரகணம் வருது. அதாவது நம்மளுடைய ஆகஸ்ட் 12, 2026 சூரிய கிரகணம் வருது. எங்களுக்கு என்ன ஆக போகுது? ஏன்னா ஒவ்வொரு கிரகணங்களுமே ஒவ்வொரு விஷயத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது. இப்போது சூரிய கிரகணம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வியல், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்மளுடைய ஆத்மகாரகன் அப்படிங்கிறது. சந்திர கிரகணம் பார்க்குறப்போ நம்மளுடைய மனோகாரகன், நம்மளுடைய மனநிலைமைகளை சொல்லக்கூடியது அப்படிங்கிறது. அப்போது ஒரு சூரிய கிரகணம் வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையோடைய திசை மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். திசை மாற்றங்கள் அப்படிங்கிறது பயந்துக்கக்கூடாது. ஒரு கிரகணம்னாலே பயந்துக்கக்கூடாது. அலர்ட்டாக இருக்க வேண்டிய தருணம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம கான்ஷியஸாக ஒரு தெளிவு நிலையோட ஒரு அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். வாழ்வியலில் நம்ம என்னென்ன ஒரு அப்கிரேடேஷனுக்கு போகணும், எதை தேடிக்கிட்டு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். அப்போது சூரிய கிரகணம் நடக்கும் பொழுது பெரும்பாலும் ஆலயங்கள் சாத்தப்பட்டிருக்கும். ஆனால் இந்த தடவை நமக்கு இங்கே இந்தியாவிலலாம் தெரியாது. ஸ்பெயின் நாடுகளில் தெரியுது, யூரோப் கண்ட்ரீஸில் தெரியுது. அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் தான் சூரிய கிரகணம் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலுமே நமக்கும் என்ன பாதிப்பு வருது அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய மனதிலையுமே தோன்றும். என்ன பாதிப்பு வருது அப்படின்னு நினைக்கிறத விட என்ன தெளிவு நிலை வருது அப்படிங்கிறத அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எதையுமே நம்ம தைரியமாக எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான். அப்போது இந்த முறை லைனாக மேஷம், ரிஷபம் அப்படின்னு லைனாக போகிறத விட இது பஞ்சபூத தத்துவத்தை சொல்லக்கூடியது இல்லையா? அதனால் பஞ்சபூத அமைப்பிலேயே ராசி பலனையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கை முறை என்ன அப்படிங்கிற மாதிரி பஞ்சபூத அமைப்பில் நம்ம போயிடலாம் அப்படின்னு. அடுத்த பஞ்சபூத தத்துவத்தில் அடுத்து பூமி தத்துவமான மகர ராசி. இந்த மகர ராசியிலையுமே உத்திராடம் நட்சத்திரம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அப்படிங்கும் பொழுது ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்குமே வாழ்க்கை ஒவ்வொரு பாடங்களை சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது தான். இப்போ தான் மகரம் வாழ்க்கையின் பாதையை நோக்கி போயிட்டுருக்கிற மாதிரி தெரியும். அப்போ இந்த சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சரி நீங்கள் வாழ்க்கையின் பாதையை நோக்கி தான் போயிட்டுருக்கிறீங்க, பயத்தில் போயிட்டுருக்கீங்களா இல்லை ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வை நீங்கள் உணர்றீங்களா அப்படிங்கிறது தான் இந்த கிரகணம் உங்களுக்கு சொல்லும் அப்படிங்கிறது தான். கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் ஹெல்த்தை கவனிச்சே தீரணும் அப்படிங்கிறது தான். இப்போ உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் தான் சூரியன் சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பில் இருக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது மறைஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய தெளிவு நிலைக்கு வரும். ஒரு கிளாரிட்டி இல்லாமையே இருக்கும், ஒரு ஃபோக்கஸ் இல்லாமையே இருக்கும். ஏங்க மகரம் தான் எல்லாம் சூப்பராகிடுச்சுன்னு சொல்கிறாங்களே, நாங்கள் ஏங்க முடங்கி போயிருக்கோம் அப்படின்னா, உங்களுடைய திசை சரிதானா, நீங்கள் எடுத்து வச்ச முயற்சி சரிதானா, உங்களுக்கு பிளானிங்ஸ் அதிகமாக இருக்குது, ஆனால் அந்த பிளானிங்கை சரியான முறையில் நீங்கள் எக்ஸிக்யூஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறது தான். ஸ்டார்டிங் ரொம்ப அவசியம். அப்போ எதையும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். அந்த தெளிவு நிலையை கொடுக்கக்கூடியது தான் இந்த கிரகணமாகவே இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்து திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கவங்க, அது இங்கே மனோகாரகன் சந்திரன். இந்த மனோகாரகன் தோன்றதெல்லாம் செஞ்சிட்ருப்பாங்க, தோன்றது எல்லாமே செய்யும். ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஆனால் நிம்மதி இருந்ததா, ஒரு பயமாகவே இருக்கும். மகரம் திருவோணமில் இருக்கவங்களுக்கு இதை அனுபவிக்கலாமா வேணாமா, இதை இங்கே சந்தோஷமாக இருக்கலாமா வேணாமா, இது நிலைக்குமா நீடிக்குமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் ஈகோங்கிற ஒரு விஷயத்துக்கிட்ட போயிடக்கூடாது. இந்த ஈகோ இந்த சந்திரன் சம்மந்தப்பட்ட திருவோணத்துக்கு என்ன நடக்கும்னா, அந்த ஒரு பொசசிவ்னஸில் தான் இத்தனையும் நடக்கும். உங்களுடைய பவுண்ட்ரியை சம்டைம்ஸ் குறுகின பவுண்ட்ரியாக வச்சுப்பீங்க. யார்கிட்ட எப்படி பழகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. எல்லாத்துக்கிட்டையும் சமநிலையாக பழகிறவங்க தப்பிச்சுப்பாங்க, ஈகோ காட்டி பழகிறவங்க மாட்டிப்பாங்க. அதுதான் விஷயம். அப்போது உங்களுடைய மனநிலைமைகள் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான். உங்களுடைய வாழ்க்கை பாதை சூஸ் பண்ணக்கூடிய திசை, உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சுதந்திரத்தை சரியான முறையில் தான் நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் இந்த கிரகணம் கேட்குது. அப்படி நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கல அப்படின்னா
இது வெளிச்சம் போட்டு காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிறது தான். உங்களுடைய ஹெல்த் அப்படிங்கிறது இயற்கையான முறையில் நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது தான். ரொம்ப செயற்கையான விஷயங்களுக்கு போயிடக்கூடாது. இயற்கையே நிறையா விஷயங்களுக்கு தீர்வாகவே இருக்குதுங்கிறப்போ இயற்கையை நாடி அதிகமாக திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க, மகரம் திருவோணம்ல இருக்கவங்க இயற்கையை நாடி போகும்பொழுது இந்த சூரிய கிரகணம் உங்களுக்கு நல்லதைத்தான் செய்யும் அப்படிங்கிறது. நீங்கள்லாம் விஷ்ணு வழிபாடு, கிருஷ்ணர் வழிபாடு இதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக வச்சுக்கிறது நல்லது. அடிக்கடி சிவன் ஸ்தலங்களில் போயிட்டு அங்கே போய் உங்களுடைய சந்திரன் மனநிலைமை சரியாக இருக்கிறக்கும் வழிபாடு பண்ணிட்டு வரணும். பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் திருவோணம் நட்சத்திரத்துக்கு சொல்லக்கூடியது. நீங்கள் ரொம்ப ஒபீஸும் ஆயிட வேண்டாம், ரொம்ப ஒல்லியும் ஆயிட வேணாம். ஒரு சமநிலையில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது மகரம் அவிட்ட நட்சத்திரம். மகரம் அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கும் பொழுது நீங்கள் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், தொழில் செய்கிறவங்களா இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம். ஏதோ ஒன்று லைஃப்பில் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எனக்கு ஒரு மிஷன் இருக்குது, எனக்கு ஒரு விஷன் இருக்குது, என்னுடைய கோலை நோக்கி நான் கரெக்டாக போகணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் மகரம் அவிட்டமில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஹெல்த் சரியாக இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த சூரிய கிரகணம் சில மாற்றங்களை உங்களுடைய ஹெல்த்தில் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது. உங்களுடைய வயிற்றுப்பகுதியிலேருந்து அடிவயிற்று பகுதியிலேருந்து அத்தனையுமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. பாடியில் உங்களுக்கு திடீர்னு நீர் சத்து அதிகமாகிற மாதிரியோ, இல்லை சுகர் லெவலோ, இல்லை பிபி லெவலோ ஏதோ ஒன்று அதிகரிக்கிற மாதிரி தான். ஏன்னா இது சூரிய கிரகணம், நீங்கள் செவ்வாயின் அம்சத்தில் இருக்கிறீங்க, உங்களுடைய நட்சத்திரம் அப்படிங்கும் பொழுது இது பேலன்சிங். ஏன்னா மகரம் பொறுத்த வரைக்கும் சனி உங்களை நீங்கள் எப்படி டேக் கேர் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுடைய கர்ம நிலைகள் என்ன அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ உங்களுக்கு நிறைய மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்திருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னா சும்மா இருக்கிறது தான் டைம் மேனேஜ்மெண்ட். இந்த சும்மா இருக்கிறதுக்கு மகரம் அவிட்டமில் இருக்கிறவங்க அந்த ப்ராக்டிஸ்குள்ளே கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படிங்கிறது தான். அப்பப்போ உங்களுக்கும் நீங்கள் ரெஸ்ட் கொடுக்கணும். ரெஸ்ட் எடுக்கிறதே ஒரு ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்காக நினைக்கிறவங்கலாம் மகரம் அவிட்டம் அதிகமாகவே இருக்கீங்க, இல்லை என்னால் டைம் மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கிறது. சூரிய கிரகணம் என்ன சொல்லுது அப்படின்னா நிதானம், ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம், இல்லை அப்படின்னா ரெஸ்ட் எடுக்க வச்சிடும். ஏதோ ஒரு அடிப்படை வைக்கிறதோ, ஒரு படப்படப்பில் திடீர்னு காலில் அடிப்படை வைக்கிறதோ, இல்லை முதுகில் அடிப்படை வைக்கிறதோ, இல்லை அடிவயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, இன்டைஜஷன் ப்ராப்ளம் கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து உங்களை உட்கார வச்சிடும். அதனால் ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண் தெய்வங்களை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள். உக்ரதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வீட்டில், இப்போ நீங்கள் வீட்டில் வச்சு உக்ரதெய்வ வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மகாமேரு வச்சோ இல்லை ஸ்ரீசக்கரம் வச்சோ நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது தடைப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலுமே, இல்லை ஆரம்பிக்க முடியாத எந்த விஷயமா இருந்தாலுமே துணிச்சலோடு நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த சூரிய கிரகணம் சரியான திசையை உங்களுக்கு காட்டுது அப்படிங்கிறது தான். எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா? சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்கிறீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம், வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்போ காப்பாத்துவேன்? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க, நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்கே வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?